மரம் செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. எண்ணெய் தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அதான் 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய், இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. மகான் வந்துட்டாரு. என்ன வேன் சிகப்பு கோமணம் கட்டி இருக்கு? என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும். ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒன்றும் தப்புல. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும். இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் பவுச்சல. அம்மா இப்படி வாங்கம்மா. வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பாலிகா. ஓ. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க. நீங்க பாரு, எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க. நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய், எதுக்குடா? என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது? கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய், இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க. மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க. உன்னை ஆட்டிடுவேன். பாரு, இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு. மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற? உன்னை சாப்பிட்டுருவேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டேன்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமே? ஆமா ஈஸ்வர். தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே. இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்தில் இப்படி ஆயி போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல இருக்கு. அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப். ஏய், நான் சீரியஸா இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கறியா? கவலையே படாதீங்க, என் பிளட் ஓ குரூப் தான். இதுது உன் பிளட் ஓ குரூப்பா? எஸ். ஓ ஓ ஓ குரூப்பா? எஸ் எஸ். டாக்டர், ஐயோ, என் உடம்பெல்லாம் கருப்பாய் போச்சே. டாக்டர், உன் தங்கச்சி உயிர் பழைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர். அவர்தான். கபாலீஸ்வரா
കൈലയിലെ പരമേശ്വര മുട്ടിയ മേഘങ്ങൾ മഴയായ പൊഴിന്ന ഈശ്വര. செண்பகம் செண்பகம் அண்ணா சுமாரு தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா. கருவாச்சி சும்மா கருவாச்சி ஐயோ நான் தான் உன் தங்கச்சி செண்பகம். தங்கச்சி தக்காளி பழம் மாட்டி இருந்தியம்மா. உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துனது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மாப்பிள்ள மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சொகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை கிழிக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தானே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. பளபளான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அமாவாசை அன்னைக்கு இருட்டாகிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. இவளை கல்யாணம் பண்ணி நான் வெள்ளை பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ளை பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது. மாப்பிள்ள மாப்பிள்ள ஈஸ்வர் எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? 1 லிட்டர் 2 லிட்டர் 10 லிட்டர் சொல்லுங்க தரேன். அவனை தொட்ட நீ கெட்ட. என் உடம்புல ஓடுதே ரத்தம். அந்த ஒரு சொட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க் யூ. பாப்புலர் அப்பளம் கூட. வாழ்க்கை அப்பளம் போல் நொறுக்குகிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா? என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். வாருங்கள் வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர் என்ன ஜோசிய திலகத்தை வேனுக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்ச கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா நீங்க யாரு? நான் 1000ல் ஒருவன். நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல், இன்னைக்கு நீ பண்டல்டா. மவனே உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல சவதாரம்டா. வேண்டாண்ணா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவனை உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலிய பறிச்சிடாத. உசுறு போனா தானே தாலி பறி போகும். உசுரை மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. வாடா வாடா. இங்க பாருங்க ப்ளீஸ் 1 மினிட். டேய், ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம். டேய், ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரையோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க கையை வெட்டுங்க, ஆனா காலம் பூரா நீங்க தான் சோறு போடணும். முதல்ல உன்னை கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நொண்ணா? வேணாண்ணா, நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம விடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. இனிமே சட்டசபையை ஜெயில தான் நடத்தணும் போல் இருக்கு. ஏன்னா எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அங்கேதானே அதிகமா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இப்பதான் புரியுது. வீரையன் போலீஸையும் டாக்டரையும் நம்பாம கலெக்டர் நம்பி தன் தம்பியை ஏன் அமைச்சிருக்கான்னு. அரசப்பனே அந்த அம்மாவை மட்டும் கலெக்டர் காப்பாத்தல, இந்த நாட்டோட மானத்தையே காப்பாத்திருக்காரு. அதுக்காக மிஸ்டர் கண்ணன் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்ஸ். உங்களுக்கு நன்றி சொல்லதான் இந்த பார்ட்டியே. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நம்ம கோர்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுலேயும் மிஸ்டர் தேவராஜன் தான்.
தான் நமக்கு நிம்மதி, இந்த நாட்டுக்கு நிம்மதி. பஸ்ஸுக்கு அப்பா அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபதம் வேற பண்றான்ப்பா. அப்பா, என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதும் இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? என் பொண்ணு இருக்காட யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலயோ சினிமாவிலயோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா, என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேட்பேன்? அது என்ன பிடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டிட்டு இருக்கியா? தாத்தான் சரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த பொடி எப்படி? என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா, இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேய்க்கிற? அறிவு இருக்காடி, சிவகாய போடுறேன். எப்பா, என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா. நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறான். ஏண்டா, பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா, அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது. சீக்கிரம் குளிப்பாட்றா. உனக்கு ரெடி சிரிப்பு? பாத்தியாடா, பெத்த அப்பனே போடாங்கறான். உனக்கு அப்படிதான். மேல கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடைச்சி கை எடுங்கடா. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்ன பாத்துக்கங்க.
குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கடி. பாத்தீங்களாடா ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்சா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலனா நம்ம 1000 ரூபாய் போச்சு. சிசியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாலத்தை பத்தி தெரியாது. எடுத்து சொல்லுங்க. நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். காலோட மகிமை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன். நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். இந்த சனியனே துணை. வாங்க. சார் யாரு? டெல்லியில இருந்து வந்திருக்காரு. ஓ, டெல்லி வரைக்கும் என் கால் பரவிருச்சா? நீங்க வேற. அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனோம்? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிரும் போல் இருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னதான் இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து வா, கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன். தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. இதுக்கு நன்றி கடனா. நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமா ஆக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா ஊடு போய் சேர மாட்டான். தாதா, உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். யாரு? ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கணும்? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை இழுத்து மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு இருக்கீங்க? 1,00,000 ரூபா. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன? ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு. இத அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு?
யார பத்தி யார்கிட்ட சொல்ற? ஸ்டாரா, சூப்பர் ஸ்டார். சினிமாவிலும் சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான்டா ராஜாதி ராஜா. நான் மட்டும் இல்ல, எந்த கொம்பாதி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. போடா. நிறுத்து 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 நிறுத்து. தாதா, இந்த ஹோட்டலை மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா, தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, நான் டிவன் சாப்பிட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டாந்து தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, உன் ஹோட்டலை மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கியவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். ஐயோ தாதா, இது கிருபானந்த வாரியார் திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது? இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா? எனக்கு தெரியாம போச்சேயா. இரு இரு. அப்பா. ஹலோ, ஆரோக்கிய பவன். நான் தான் லெக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி இந்த ஹோட்டலை மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஹோட்டல் என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு. அதோட மூட சொன்னேன். நீ ஏன் முதல்ல சொல்லல? நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாயே நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களே நன்கொடை வச்சீங்க. ஏண்டா, நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி, வர அமாவாசை அன்னைக்கு 1 லிட்டர் பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடு. சரி தாதா. தாதா, அட ஒண்ணு கூறுதியா? அது போற வழியில எங்க போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக்தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க 3 டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். மன்னிக்கணும், பிரச்சனை வராது. என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக்தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மகத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமன் ஆசையா எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்பர் விழுந்தவர் தான். இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன். குமுறி அழுதேன். யோசனை பண்ணேன். தரித்திர தேவதை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக்தாதா, உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாமா? ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க. பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா, நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் சனியனே துணை. எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்க படுத்திருந்தது தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு? வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தர்தரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தப்பா, தர்தரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? ஆமா. கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை விட்டு என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா, சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா,
ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா, நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு காலம் நாங்க விட மாட்டோம். ஆஹா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும். தாதா அதுக்காக வருத்தப்படாதீங்க, இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்பா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே குடைச்சல், வெட்டி போட்டலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத அவன் பாத்துப்பா. அம்மிக்கு விழுவான்னு யாரோ ஒருத்த பிடிச்சு விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிக்கிட்டு போன உங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக் தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா? ஆட்டோ மீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றா. எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடகு வச்சு காசை பார்த்துடலாம். போடா அல்ப நாயே, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல எமலோகத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் பிடிக்கலையா? ஐயோ பாத்து, இந்த காலத்துக்கு வெளியே பேசு. டேய், இந்த காலம் நம்ம செத்தா போயிருவோம். டேய், இடிச்சவன் சைக்கிள் கேரியற வை. என்ன சைக்கிள்? கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலாட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. என் கால. வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. டாக்டர் சார், என் காலை ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வலி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுன்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்ப நான் போயிட்டு வரேன். வர்றதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு வந்ததா, தயவு செஞ்சு கீழே வைங்க. ப்ளீஸ். எஸ். மிஷின் ஓட மாட்டேங்குது, எக்ஸ்ரே மிஷின் எரிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் டாக்டர், ஊமை ஆனவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசுறவங்க ஊமை ஆயிட்டாங்க. டாக்டர் டாக்டர் டாக்டர், சீரியஸ் கேஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்க, நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர் இருந்து போய் டாக்டர் உள்ள ஓடிட்டார். சர்வநாசம் சர்வநாசம், ஆஸ்பத்திரியே நாசம். தாதா, லெக் தாதா, எங்களை மன்னிச்சிருங்க தாதா. உங்க காலை வெட்டணும், எங்க 2 பேரோட சோறு கையே போச்சு. இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கழுவுற கையில தான் சாப்பிடணும். அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க. சர்வநாசம் சர்வநாசம். சனியே கூட வாங்க. இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க.
ஓட்டர் கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலே உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்துதா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி, ஏதோ பசியா இருந்துச்சு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள, வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா வத்தி இருக்க, வேணாங்கிற. அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி, அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசமானவன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா அன்னைக்கு என்னடானா அனாதை ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ செழியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயோ எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. யாரு தங்கச்சி? யாரு? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ, ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 2, இல்லை ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ, இது கணக்கு பேயி. நான் படிக்கல, நான் படிக்கல. அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க? நல்லா சொல்லு, அப்பவாது இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம். என்னமா சொன்ன? அவன் துண்ட போட்டு. ஹலோ வரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடுற. ஓகே, டேய் சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்களா. நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். போமா காட்டேஜுக்கு. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னே, வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணா. புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு.
பண்றீங்க? கைய நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்கய்யா. டேய், இங்க யாரும் கையை வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கும் கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். இவங்க பண்ற அக்கிரமத்தை பாரு பரமு. அந்த 3 தடியன்கள் ஃபிளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திரை கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோங்க. இந்தாங்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்காய் மடையன் குடுக்குற, அவன் பயத்தை கலக்குற. ओ मेरी शर्मिले आउना घर जाऊना आउना घर जाऊना ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போவேன். நான் எங்க சார் ஓடுனேன்? வீட்டை விட்டு ஓடுன இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார். ரோட்டு கேட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சிய. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்க எப்பறா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட ஜட்டி, பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேரறிவு கேட்கல. அண்ணன் தம்பி 3 பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமாரா தூணாய் குர்கா. அந்த ஆள் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? அந்த ஆள் வரத பாருங்க சார். ஏண்டா நாய யூனிஃபார்ம்ல எங்கடா போன? அந்த கதையை நான் சொல்றேன் சார். இந்த வீட்டுல வேலைக்கார பொண்ணு இருக்கே அது அப்பாவி. அந்த பொண்ணு கிட்ட இந்த பாவி ஹெல் அடிக்கி நீ சினிமா ஸ்டார் ஷர்மினி மாதிரி இருக்கேன்னு சொல்லி மொம்மேரி 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 ஷர்மிலி ஆவுனா பெரிய ஆவுனா அப்படின்னு தமிழ் பொண்ணு கிட்ட ஹிந்தியில டுயட் பாடுறான் சார். அதே நம்ம 2 டுயல் கனால் பாக்குறான் சார். இப்போ உங்க கிட்ட பட்ட வைக்கிறான் சார். झूठ बोल रहा, पोई बोल रहा साहब काम खत्म हो गया सब. இந்த பக்ஸிஸ் வெச்சுக்கோ. கார்ல கீ வச்சிருக்கேன். புஜ்ஜி பாப்பு வந்தா மேல அனுப்பிச்சிரு. நான் வேற கார்ல போய்க்கிறேன். வா கேட்ட திறந்து விட. திறக்கிறேன் சாப். சட்டி சுட்டதடா கை விட்டதடா. பாபு கைய வச்சா அது ராங்கா போவதில்ல. பாபு கைய வச்சா
மதுரா. என்னடா எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்க வீட்டு கார் மேலேயே நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுற? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க அண்ணன் இப்பதான் போனாரு. நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஏறி வர சொன்னாரு. நான் அங்க போயிட்டேன்னா இந்த மரமண்டைக்கு மறந்து போயிருவோம் பாருங்க. அதனாலதான் கார் மேலேயே நின்னுட்டு இருந்தேன். நீங்க போங்க. இந்த கார்லயே வர சொன்னாரு? இதே கார்ல தான் வர சொன்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. வாடா போலாம். வா 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 வா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிரும். போங்க, லேட் ஆயிரும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான் நான். அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் செய்ய மாட்டாங்களே. இந்த உத்தமர்களுக்கா இப்படி ஒரு சோதனை? இறைவா, ஊத்துறேன். அண்ணன் தண்ணி ஆகரத்தை கூட இப்படி புனல் வழியா ஊத்த வச்சிட்டியப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க போயிருக்கலாம், வேற கார்ல போயிருக்கலாம்னு சொன்னேன். அங்கிள், வாயா இல்ல வாய்க்காலா? அவ்வா கம்ம அடிக்குது. அங்கிள், உங்களுக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்டேன். என்னடா விளையாடுற? விளையாடுற அங்கிள், இது இவங்களுக்கு சோதனையான அங்கிள். அன்னைக்கு என்னடா ஊர்கா விஷயத்துல போலீஸ் கிட்ட போய் தருமடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கார் ஓட்டிட்டு போய் காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ நம்ம சிவாயா. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் திருஷ்டி சுத்த போறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கல்லடிக்க தப்பலாம், முள்ளடிக்க தப்பலாம், கண்ணடிக்க தப்ப முடியாதே. தூக்கி போறா. ஏன்டா அப்படி போட்டா? நீங்க போட சொன்னீங்க போட்ட.